ரெண்டு பேரும் நம்ம அழகா கனவு கண்டோங்க. என்ன கனவு கண்ட? ஏ பொம்மக்கா அதுல வாங்கினவ சொல்லுதியா? என்ன கனவு கண்ட தெரியுமா? மாமரம் கண்ட மாமன் மச்சான் வரவும் கண்ட மாமரம் கண்ட மாமன் மச்சான் வரவும் கண்ட இப்படி சுத்துக்க. என் மாமன் மச்சான் வரவும் கண்ட என் மாமன் மச்சானோட பொம்மக்கா என் பின்னக்கா ஐயா மாப்பிள்ளையும் வரவும் கண்ட பொம்மக்கா எங்க மாப்பிள்ளையும் வரவும் கண்ட பொம்மக்கா ஐயா மாப்பிள்ள என் மாமன் மச்சான் வரவும் கண்ட என் பின்னக்கா வாழையிட கனவு கண்ட நானும் வாழையிட கனவு கண்ட அம்மாவை பார்க்க நீங்க எங்க உட்காருங்க. நான் சொல்லும் போது நீங்க மரவரைக்கு போனதுதான் உட்காருங்க உட்காருங்க. அதுக்கு அம்மாவை பார்த்து உட்காருங்க. பூஜை செய்யறதுன்னா லேச கொடுத்து கையில அந்த பூ அந்த பூ பிச்சு ஒரு மாலை கொடுத்தா லேசா உதவி கூட சொல்ல பிச்சு போட ஆரிய முத்துப்பட்ட பூஜை செய்ய போற பொம்மக்கா திருமக்கா அப்பதான் ஆத்துல நல்ல நீர் ஆடுதான். நீர் ஆடி கால கழுவி கையெல்லாம் ஒசரும் போது முடி வச்சிருக்க பத்திய தலைமுடி 7 பாக தலைமுடியானது ஒரு குத்து அட்டு போது ஆத்துல இப்படியாகவே இருந்த உடனே ஆரிய முட்டுப்பட்டு இத கண்ணால கண்டான். ஆகா தலைமுடியே ஒரு பாவம் சாணும் ஒரு சாணம் மிச்சமும் இருக்க தலைமுடியே இவரு அழகா இருந்த அந்த தலைமுடிக்கு ஏத்தா எப்படி அழகா இருப்பா? அப்ப இவரை உடனே பார்க்கணும். சிவனாருக்கு செய்த பூசையா அள்ளி ஆத்திர போட்டா பூ அள்ளி ஆத்திர போட்டான். உடனே எதிர்த்தா எதிர்த்து நேர எட்டோட்டம் பார்க்க பொம்மக்கா திம்மக்காவை எட்டி பாரு அழக பார்த்தாரு. ஏ அம்மா அழக ரசிக்க இந்த பிள்ளைய பார்க்கணும் என்று சொல்லி என்னைக்கு 2 பேரும் வாழணும். அவங்களை விரட்டு வாழணும் சுத்தி வாங்க பொம்மக்கா இந்த 2 பேரும் சுத்தி வாயில சுத்தினாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஐயா பொம்மக்காவ திம்மக்காவ ஐயா ஆரிய முத்து பாட ஆட்டம் போட்டு விரட்டு வாழ விரட்டுங்க எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? 1000 படகைக்கு அப்பா வாழ்க்கை சும்மா விட மாட்டாரு. 2 பேரும் பிச்சு தகரை வாழனா எங்கேயாச்சு ஒழிச்சுக்கோங்க. அப்பா கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அண்ணாச்சி ஏ மாமா அவர் இப்பதான் சேவை செய்து நீங்க போய் அங்க வேணும். நீங்க போய் கோயில் பின்னால நீங்க அங்க நின்றுயா நீங்க கோயில் பின்னால போய் ஒழிக்க யாரு வேண்டாம் கதை வைக்கலாம். கோயில் பின்னால போய் ஒழிக்க ஆரிய மொத்தப்பட்ட இந்த பொம்மையை காணொலி கையை கட்டி நிற்கா. இவன் எப்ப வருவாரோ இவன் அழகனதை விட்டுட்டோங்க என்று எண்ணாத எண்ணம் போவாங்க. ஆரிய மொத்தப்பட்ட அவன் மனமதிலை எண்ணும் போது அவன் என்ன செய்வானா அப்ப பொம்மக்காவும் திம்மக்காவும்
ஏ அப்பா யாரோ எவரோ தெரியல. ஆமாப்பா. அங்கேயே நில்லும். யாரோ எவரோ எங்களுக்கு தெரியல. ஆமா. ஒரு கிழட்டு பட்டாளி இங்க வரைச்சிட்டு வரலாம் பூ. ஆமாப்போ. எப்ப நாங்க அதான் பதில் அடிச்சு விடுறதா? ஆனா பைத்தியக்காரன் அவளை என் பேர சொன்னியா? ஆமா சொன்னப்பா. 1000 பகடைக்கு அண்ணாவே வாழ் பகடைன்னு சொன்னியா? சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை ரொம்ப வரட்டுதான். ஆமாப்பா. எங்களை விட நீங்க அதை தாண்டிக்கணும். விடாம தூங்கும். ஆமா விடாம வரட்டுதாரு. வாயும் போய் என் மகளை உனக்க விரட்டினானா? ஆமா. ஆங்கடி கையை பிடிச்சு கூட்டுக்கு வாரா. ஆமா கூட்டுட்டு வர்றாரு. 2 பேரும் கையை காட்டுறது என்ன விரட்டினவர் அவர் தானே. இவர்தான் பாருப்பா. அப்பா விரட்டுறாரு. ஆமா இவர்தான் எழுப்பும் எழுப்பும். முட்டுப்பட்ட எந்திருப்பா. உங்க விட்ட நல்லா தூங்குவோம் போல. ஏன் அப்பா பாரு அவரை எழுதி முடிஞ்சாச்சு. நேரம் இல்ல சொல்லு. நேரம் இல்ல. என் பிள்ளை வளர்த்தியாது. உங்க 2 பிள்ளை அம்சமா இருக்கா. அதனாலதான் உங்க பிள்ளைய நான் அழுத்தினேன். உங்க பிள்ளைக்கு நீங்க தான் அப்பாவும். அப்பா ஆரியம் முத்துப்பட்டேன். அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டு இனிமே நம்ம முறைய செப்பிடணும். என் அப்பா கூட பிறந்த எங்க ஆசை மாமாவே. அப்பா கூட பிறந்த எங்க ஆசை மாமாவே. இப்படித்தான் பிள்ளைய பக்கலாம் ஞாபக மாமாவே. இப்படித்தான் பிள்ளைய பக்கலாம் ஞாபக மாமாவே. இப்படித்தான் பிள்ளைய பக்கலாம். நான் தாயிழந்த நந்தையிழந்த உமது மக்களாவே. என் தாயை இழந்தேன், என் தந்தையை இழந்தேன். 9 மக்களான நான் தாய் இழந்தேன், தந்தை இழந்தேன். உமது மக்களாவே. உமது மக்களாவே. தாயை செய்த புத்தைய மறந்த, தாயை தந்த புத்தைய மறந்த. உமது மக்களாவே. என்ன வந்த நேரத்துல இருந்து மாமாங்க மச்சாங்க என் அம்மா கூட பிறந்த ஆசை மாமான்னு சொல்லுங்க. கேளுமையா? நீ யாரு? உங்களை பார்க்கும்போதே ஐயர் மாதிரி இருக்கு. ஐயா இந்த பூலமோ பிராமணர் குலம். ஆமா நான் செய்தேன் பூஜையே. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே மாற்றப்படுத்தாங்க. அண்ணன் தம்பி பூரா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதனால சிவனாருக்கு செய்த பூஜையை 9 மக்களால நான் மறந்து சிவலிங்க தாண்டி ஆத்துல போட்டுட்டேன். அதனால இந்த 2 பிள்ளை எனக்கு மாலமணம் முடிச்சுட்டாங்க. ஐயா நீர் குலத்திலையும் பிராமணரு, எங்கள் குலமோ பகரை குலம். அதான் சொல்லுவாங்க சாமி பொண்ணு பெரிய சமஞ்சா தெரியுமா? ஐயர் பொண்ணு அழகா இருந்தா தெரியும், சக்கரைய பொண்ணு சமஞ்சாதான் தெரியுமாங்க. அவன் அழகா பாத்தியா? யார நீங்க கட்டியா? யாரும் கட்டி விட்டாங்களா? நல்லா இருக்க. அது சரி. இதெல்லாம் பார்த்தா படிக்கிற நேரம் இல்லை நமக்கு. டைம் கிட்ட நெருங்கிட்டு. ஏ அப்பா அதனால இந்த 2 பிள்ளைங்க எனக்கு நீங்க கட்டி தாங்க. அப்பா உனக்கு நான் கட்டி தரணும்னா நீ அழகான ஒரு பத்திரத்துல எங்களுக்கு அண்ணன் தம்பி உறவே கிடையாது கையெழுத்து வாங்கிட்டு வா. என் குலமும் பிராமணர் குலம் இல்லைன்னு வச்சுக்கோ. நீ இப்படி வேணும்னு நாமத்தை போடுறவங்க. நாங்க வேண்டாலும் போட்டாலும் உண்டு, வேணும் விட்டாலும் உண்டு. அதனால நல்லா கேட்டுக்கூடும். பாரதியா பத்திரத்துல உங்க அண்ணன் எல்லாம் போய் கையெழுத்து வாங்கிட்டு எனக்காக நீர் எதுவுமே சாப்பிட மாட்டேரு, இனிமே எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி நீர் எங்களோட வந்தா உங்களுக்கு கல்யாணம் தான். உடனே ஆரிய முத்துப்பட்ட பத்திரத்துல கையெழுத்து வேண்டும். நாங்க சாப்பிட சாப்பாடு தான் சாப்பிடணும். மாப்பிள்ளை அங்க கொண்டு உள்ள உட்கார வைங்க, ரூமுக்குள்ள கொண்டு உட்கார வைங்க, அந்த படப்பு கிட்ட கொண்டு உட்கார வைங்க. யார் கண்ணும் பற்றப்படாது. ஆரிய முத்துப்பட்ட அண்ணமார்கிட்ட போய் கையெழுத்து வேண்டுவா. அப்பா பட்ட குப்பா பட்ட தங்குப்பட்ட சரவணப்பட்ட தங்கசோம லிங்கப்பட்ட அண்ணே எனக்கு கல்யாணம்
நீ எங்க போன? ஏன்னா பூசை செய்ய போறேன்னு தானே போனேன். ஆமா கல்யாணம் வந்து நிக்க யாருடா கல்யாணம் உனக்கு? பூசை பண்ண போறேன்னு போயிட்டு இப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு வந்துட்டீங்க. அண்ணே ஆல்ரெடி ஊர் யாழ்ப்பாணத்துல வாழ்வாழ்ந்து வாழ்ந்து தெரியக்கூடிய ஆமா அந்த 1000 மகனுக்கு அண்ணாடி வாழ்மகனை பெற்ற திருமகன் பொம்மக்கா திம்மக்காக்கு எனக்கு கல்யாணம். அப்படியா? ஏடா சுத்தி இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? ஏன்னா அவங்க கூட என்ன போல நம்ம கூட என்ன போல நம்ம குலத்தை பார்த்து நினைச்சு பார்த்தியா? வாய் போயும் இப்படிதான் கல்யாணம் பண்ண போறியா? இப்படி போயிட்டியப்பா. ஏன்னா உனக்கு நாங்க பார்த்து வைக்கதான் நீ நான் இனிமே எங்கேயும் போக வேண்டாம். ஆமா ஆரிய முட்டுப்பட்டனை பிடிச்சு அழைச்சா சர கூட இல்ல நம்மள பிடிச்சு நம்மளை பிடிச்சு கட்டுங்க கட்டுங்க கையை பிடிச்சு பிடிச்சு கட்டுங்க. ஆரிய முட்டுப்பட்டேன். ஆமா இனி நமக்கு அம்மா அப்பாவே இல்லைன்னு ஆகி எதுக்கு நமக்கு இந்த அண்ணன் தம்பி ஆமா இருந்து இவர்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க? ரெண்டுதான். ஐயோட போட்டு உரசுதான் கம்பல ஆமா மகன் ஆரிய முட்டுப்பட்டேன். ஆமா அண்ணன் வேண்டாம் தம்பி வேண்டாம்னு சொல்லிட்டு ஆமையா 6 பேரை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஆமா கையெழுத்த போட்டாங்க. தங்கடி ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் சங்கிலி ஏட்டா தண்டை போட மறந்தாரு. ஆமா அண்ணனை யாரும் அடிக்க போறீங்க பேசுறதா போய் அடிச்சோம். ஆமா ஒருத்தர் வேண்டாம் போட்டு வராரு. ஒருத்தர் வேண்டாம் போட்டு வந்தா ஆரிய முத்துப்பட்டேன். ஆமா நம்மளுக்கே இனிமே இந்த பழப்பே தேவையில்லை. ஆமா பிராமணர் குலத்தை மறந்தான். மறந்தாரு. அசல் வாழ் பகரையாவே ஒரு குலத்தை எடுத்தான். ஆமா உன் குடும்பம் எடுத்துட்டாரு பெண் குடும்பம் எடுத்துட்டாரு. எல்லா குடும்பம் எடுத்துட்டாலும் வாழ்பகரையோட ஒரு மடங்கு அதிகமாவே இருக்காரு. இந்த வாழ்பகரை ஆமா என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செய்யறாரு? சரி ஐயர் போயிட்டு வரமுங்க ஆமா நீங்க அவருக்கு பொடியரிசி சாதம் கொட்டை கோழி சுட்ட மயின் வறுத்து ஆமா அதுதான் மாட்டுத்தோலை நல்லா பச்சனையா வறுத்து வைக்கலாம். பக்குவமா வருது. ஆட்டுத்தோடு உப்பு கட்ட பக்குவமா வறுத்து வைங்க. ஆமா அவர் வந்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோ சாப்பிட்டாருன்னா உங்களை கட்டிக்கிடுவாரு. ஆமா சாப்பிடலாம் உள் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிற அர்த்தங்களே. ஆமா ஆரிய முட்டுப்பட்டேன். மாமா வரமுன்னா நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சரி அழகா மாமாவுக்கு ஒரு செருப்பு செய்யலாம். செருப்புங்க செருப்பு எடுக்கிறாங்க. நத்தைய பிடிச்சு கறி வைக்கணும். அத்தையை பிடிச்சு வைக்கணும். ஆமா நண்டை பிடிச்சு ரசம் வைக்கணும். எல்லாம் வைக்கணும். அடுத்த வருஷம் கூட ஒரு நேரம் வைக்க வில்லு. முதல் நேரம் காலையில 9 மணிக்கு வில்லு வச்சேன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பட்டக்கதை படிக்கலாம். ஆமா விடிய விடிய படிக்கணும். அப்ப விடிய விடிய படிச்சா பட்டக்கதை கேட்க இருந்து இனிமையா கேட்கலாம். விட்டு விட்டு படிக்க எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. செருப்பு பிடிச்சா அதை கட்டும். அது தொங்க விடுங்க வெட்டி தொங்க விடுங்க. செருப்பு கிடந்தாச்சு. கையில 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 கட்டு. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்குன்னு. போகும்போது செருப்பு எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா செருப்பு இல்லை யாரோ உங்களுக்கு போய் செருப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன செய்ய? அதுக்கு நீங்க செருப்பு கிடைக்கல ஏதா பட்டுக்கலை இருக்குதா? பொம்மை கட்டுமா கட்டியால தலப்பாக்கத்துல 2 ஆரிய முத்துப்பட்ட அதான் தரமாட்டாங்க. ஆரிய முத்துப்பட்ட வாசல செருப்பு கட்டு மாமாக்காக காத்திருக்காரு. உடனே வாழ்பவன் அங்க இருந்து வந்தா ஏடே ஏ பெண்ணாடா ஏ அப்பா யாரும் வந்தாங்களா? ஆம்பளை யாரும் வந்தாங்களா? 2 பேரும் சொல்லுறாங்க வெளியே வாங்க. எப்பா அப்பா அப்பா அப்பாங்க அவங்க வந்தாங்க. அப்பா கூட்டு வராரு. ஏப்பா வெக்கப்படுங்க 2 பேரும். ஏப்பா அப்பா செடியா இருக்கப்பா நீங்க 1000 பகலைக்கு அந்தாவி வாழ்பகல. அப்பா வாழ்பகல வெக்கப்படுங்க 2 பேரும். அப்பா அப்போ எப்போ அவங்க வந்தாங்க. அவத்தை கடிச்சாரு. யார் வந்தா? யாரும் வந்தா எவரும் வந்தா? எங்க மாப்பிள்ளை எங்க அத்தை வந்தாங்க. வந்தாருங்க எங்க நிக்காரு? அதோ பாருங்க மாமரம் தடியில 4 பேர் பாருங்க. சரி அவருக்கு தலைக்கு நேரம் செருப்பு தொங்குத. போய் செருப்ப மாப்பிள்ளைகிட்ட போய் செருப்பு தொங்கியா அவத்துக்காக நீர் வேலைக்கு மாப்பிள்ளை சொல்றாரு மாமா உங்களுக்கு தான் நான் செஞ்ச செருப்பு. மாப்பிள்ளை கையில இடும். மாப்பிள்ளை கையில எடுத்து மாமாட்ட கொடுக்கான். மாப்பிள்ளை எடுக்கணும். மாமா கையில கொடுக்கல. அப்ப போட்டு தரோம் இப்ப நீர் படம் அப்ப நான் படிக்கிறேன். அப்ப எடுத்த ஆளு சரியா இருக்க
கேட்டா அளவு பார்த்து உங்களுக்கு நானே செய்யணுமா சொல்லும். ஆமா நானே செஞ்சிருக்கேன். உங்கள் பெண்ணை கெட்டதுக்காக நான் செஞ்சேன் செருப்பு. ஆமா நானே செஞ்சேன். ஆரிய முத்துப்பட்டு சொன்ன செருப்பை போட்ட உடனே மாமாக்கு அப்படி மனசு கொடுத்துட்டு ஏன் மாப்பிள்ளை கட்டி பிடிக்க ரெண்டு பேரும். கட்டி பிடிக்காது கட்டி ஒட்டி வரமாட்டா அவர் பிடிக்கப்பட இவர் பிடிச்சிருவாரு. ரொம்ப மாமா பண்ணி அவரு ஏ அப்பா யாரி அம்மா ஐசா காசுல சொல்லும் நீர்க்க நெல்லும் நில்லும். யாரி அம்மா வந்த மாப்பிள்ளை சாப்பிடுறாருன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல சாப்பாடு தலைவாழை இலை விரிங்க உட்காருங்க எல்லாம் ரெண்டு மூணு தலைவாழை இலை விரிங்க மாப்பிள்ளைக்கு உட்கார வைக்க மாதிரி மாப்பிள்ளை உட்கார வைக்க வீட்டு வாசல்ல மாப்பிள்ளை இருக்கா கீழே உட்காரு மாப்பிள்ள. ஒரு இலை விரிங்க அதுல லேச இனத்தை பண்ட பழங்காரத்தை எடுத்து பொம்மாக்கா அந்த பக்கம் இருக்கா சும்மாக்கா அந்த பக்கம் இருக்கா சும்மா பக்கத்துல உட்காரு. பக்கத்துல பக்கத்துல சும்மா ஏதாவது பண்ணா ஒரு ஆள் காக்க பார்த்துருக்க ஒரு ஆள் காக்க பார்த்துருங்க. அப்படி உட்காந்து ஒரு இடம் எழுதுவாங்க பண்டை எடுத்துவாங்க. மாப்பிள்ளைக்கு பரவாதற்கு பொம்பக்கா தும்பக்கா ரெண்டு பேர் பக்கத்துல அமர்தான் மாமா பக்கத்துல நின்று முன்னால நின்று பார்க்காரு. மாமா அங்க முன்னால ஏன் மாமா முன்னால வரும் பொம்மக்கா வாங்கி இலைய போடு. ஆமா பொம்மக்கா ஏன் பொம்மாக்கா இலைய வாங்கி போடுங்க. இலைய விரிங்க இலைய விரிங்க. இலைய கொடுங்க இலைய கொடுங்க. திம்மக்கா கையில கொடுங்க திம்மக்கா கையில கொடுங்க. அவர் கையில கொடுங்க அவர் கையில கொடுங்க. அந்த உங்களுக்கு இலையில வைங்க. ஏன் மாமே நீங்க இங்க வாங்க முன்னால உட்காருங்க. மாமா முன்னால உட்காருங்க. மாப்பிள்ளை சாப்பிடுறாருன்னு சும்மா சாப்பிட மாட்டாரு. நீங்க ஒவ்வொரு வாய் எடுத்து ஊட்டுக்கடி மாப்பிள்ளைக்கு. ஏ பொம்மாக்கா ஏ பொறு 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 நான் சொல்ல சொல்ல ஊட்டா எத்தனைக்கும் பெரியவா நீதான். பொம்மாக்கா மேல நீ ஊட்டுறியா ஆட்டில இன்று கண்டா ஆசம் மகள மச்சன கண்டா ஆசம் மக மச்சன கண்டா அவ ஆசையோடு வாய் நிறையா ஊட்டுவா தங்கமாக ஊட்டுவா இப்போ மாப்பிள்ளைக்கு பொன் போறல ஊட்டுவா ஆமா மாப்பிள்ளைக்கு பொன் போறல ஊட்டுவா இவ மனசு ஓட அண்ணம் கொண்டு ஊட்டுவா மாப்பிள்ளைக்கு பொன் போறல ஊட்டுவா அவன் மாப்பிள்ளைக்கு பொன் போறல மாப்பிள்ளைக்கு தாழை வைத்தா மாப்பிள்ளைக்கு தாழை வைத்தா அத திம்மக்காவும் பெசஞ்சு மெல்ல ஊட்டுவா திம்மக்கா ஊட்டுவா மாப்பிள்ள மரம் குளித்து மணலார சாப்பிடுவா மாப்பிள்ள மரம் குளித்து மணலார சாப்பிடுவா அவ கை குழந்தை லாகரித்து ஊட்டுவா திம்மக்கா ஊட்டுவா ஊட்டி ரெண்டு பேரும் அவன் மாப்பிள்ளைக்கு தானே கை குழம்ப தானே திமக்க வாய் நிறைய ஊட்டுவாளா கருவாடு தானே பொம்மக்க பணமோடு ஊட்டுவாளா அரி 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 மக்களா என் வாழ்க்கையில சொல்றாரு மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டாரு. அப்ப இனிமே பேசி முடிச்சுமா மாமாக்கா மாமாக்கு தருவாங்க மாமாவுக்கு மாப்பிள்ளை சப்பளி போடுவாரு. ஏன்னா ஆடு மாலை கூட நீதான் கொடுக்க போயிரு சப்பளி போடுவார். பொறுமை பொறுமை சொல்லவும் போடுவார். குழந்தையா கிடைக்கும் குழந்தைங்க இருக்குல்ல இதான கலந்துட்டாரு அந்த இருக்கும் சரி அது சொல்லும் போது போடுங்க. ஏ அப்பா அந்த சேனை இருந்து யாரும் பக்கத்துல வச்சுட்டாங்க அவ்வளவா போறது. ஏ அப்பா சமாதம் பேசி முடிக்கணும் இவங்களுக்கு சமாதம் முடிக்கணும். அந்த யார் மாவட்டத்து ஊருக்குள்ள யார் வந்து வருகிறா சின்னம்பட்டி ஜெமீன்தார் அந்த அரிசி பரிகாரம் செய்து வருகிறார். சின்னம்பட்டி ஜெமீன்தார் கிட்ட போய் சொல்லணும் என்று சொல்லி ஐயா ஏ அப்பா வாழ்த்தவர மெதுவா எந்திச்சாரு. வாழ்த்தவர எந்தியா அந்த மரங்களா இருக்காரு. சிங்கம்பட்டி ஜெமீன்தார் கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கணும். பட்டராகி ஆரிய முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்கா திம்மக்கா
என் மகனாகி வந்தவனுக்கும் ஆமா திருக்கல்யாணம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க ஜமீன்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டாராம். நீ ஆமா நீங்க பண்ண வேண்டாம் ஜமீன்தார் என்ன கேட்டாங்க? அப்ப திம்மக்காவுக்கும் உம்மாக்காவுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆமா ஐயா பட்டாவை மாப்பிள்ளை போடும் மாப்பிள்ளை கூட மாப்பிள்ள ஓ கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமே சீக்கிரம் எனக்கு மாமாவுக்கு ஒரே ஒரு சேர் போட்டுரும் ஆமா ஒண்ணு அடிச்சா ஒண்ணுதானுங்களா ஆடிக்கலாம்னா ஆஃபர் ஃப்ரீ அதனால நீர் தான் எனக்கு உங்களால முடிஞ்சது தரணும் நான் தான் தாய் இல்லாம என் பிள்ளைகளை வளர்த்தேன் ஆமா ஐயா என் பிள்ளைகள் ஒரு நாளும் கண் கலங்க கூடாது ஆமா பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்க மாப்பிள்ளை பொண்ணை போய் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வாங்க ஆமா போட்டுக்கோங்க. அலங்காரம் பண்ணி பவுடர் போடுங்க. ஆமா மேடையில உட்கார வைங்க ஆ ஆரிய முத்துப்பட்டு எந்திரிச்சா பொண்ணு மேல அழைச்சிட்டு போடுவோம் அந்த பாட்டை போட்டு விடு. ஆமா பாட்டு எடுத்துருக்காங்களா நம்ம தான் படிக்கணும். நம்ம தான் படிக்கணுமா அது சொன்னது. மாப்பிள்ளை செலுத்துங்க. மாப்பிள்ளைக்கு செருப்பு போடுறதில்ல பரவாயில்ல செருப்பு கிடையாது பொண்ணை அழைச்சிட்டு போங்க மனவாடைக்கு. இப்ப பண்றத சொல்லிடுறேன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி ஆமா ஐயா மாமனாரு மருமகிட்ட சொல்றாரு எல்லா சம்மதமும் தெரிவிச்சாச்சு ஆமா இனிமே என் பிள்ளைகளை கண்களாம பார்ப்பது உம்மோட பொறுப்பு பொறுப்புதான் அப்படின்னு சொன்ன உடனே அரசமணர்களுக்கெல்லாம் அன்போடு அறிக்கை கொடுத்தா கொடுத்தா யார் மார்புறம் ஆல்ரெடி ஒரு சிங்கம் வெட்டி சென்றாரெல்லாம் அன்போடு வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா கோடான கோடி கூட்டங்கள் எல்லாம் ஆரிய முத்துப்பட்டனுக்கும் சரி என் மகனாகிய பொம்மக்காக்கும் திம்மக்காக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகிறது நடக்க போகுது. அனைத்து மக்களும் வருக 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 வருக. ஆமா வந்தாலும் சரி வரண்டாலும் சரி முதல்ல மொய் பணத்தை இழந்தாங்க. மொய் பணம் அது முக்கியமா வச்சிருக்கணும்ல. அதுக்குதான் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கலாம். வீட்டு கல்யாணத்துக்கு யார் வருவா? கல்யாணம் எங்க அங்க கொண்டு வச்சுட்டு இங்க வச்சா கூட இன்னும் 4 பூ போடுவோம். அங்கதான் வப்பில ஆச்சு நாங்க என்ன வச்சிருக்கோம். இப்படியாகவே இருந்த போது மாப்பிளையும் பெண்ணையும் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்ணை அலங்காரம் பண்ணிக்கிறேன். இந்த பொம்மக்காக திம்மக்காக பகடை மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விதமாகவே அலங்காரம் செய்யா தெரியுமா? சம்மங்கீரி எண்ணெய் தேய்ச்சி சட்டமாக சட்டா பின்னி ராக்கோடியா தாளம் போவா ராக்கோடியா தாளம் போவா காதுக்கு நல்ல கம்பல்கள் கல்பதீட்ட சிரிக்கலாம்
మంచిగా మంట கிலோ உட்காருங்க மறைக்காதியா கிலோ உட்காருங்க திம்மக்கா மாப்பிள்ளைக்கு மாலமணம் சுடணும் என்று ஐயா பொம்மக்காவும் திம்மக்காவும் ஐயா பொம்மக்காவும் திம்மக்காவும் அப்ப மாலையரை எடுத்துக்கொண்டு மாப்பிள்ளைக்கு சூடனதற்கு அந்த பொம்மக்கா திம்மக்காவும் ஐயா வாரார வாரார இருவேறும் ஒன்று கூடி மாப்பிள்ளை ஆரிய முத்து பார்த்தேன் மாலையது போடுவாரா அப்பாரிய முத்து பார்த்தேன் என்ன என்ன செய்யுவாரா அந்த மாலை எடுத்து கையில கொடுங்க இங்க உட்காருங்க ரெண்டு பேர் உட்காருங்க அந்த ரோஸ் மாலையும் ஒரு மல்லி மாலையும் எடுங்க முதல்ல பொம்மாக்காக்கு வலது பக்கம் போனேன்னா அதுக்கப்புறம் திம்மாக்காக்கு மாமா மாமா கையில தாரவா மாத்திரை கை கொடுக்கணும் மாமா அடுத்து அதை எடுத்து ரெடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கு பூ கொடுத்தாச்சா சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க கல்யாண மாலை முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன விதமாகவே கல்யாணத்தை மாலை சொல்வார் தெரியுமா ஒரே நம்ம நீங்க ஒரு கழுத்ததிரா ஏ மனமாலையை தான் சூடுவாரா ஏ சிம்மாக்கா கழுத்ததிரா ஏ ஆரிய புட்டுப்பட்ட கல்யாணம் நடத்துவாரா ஆரிய முத்துப்பட்ட மாப்பிளையும் கண்டுமாக மாலையர் மாமாத்தி கையில் விற்பாரா மாலை மாத்திட்டா நீங்க மாலை மாத்திட்டா பொம்மக்காவும் திம்மக்காவும் ஆரிய நாட்டுகள அந்த ஆரிய மட்டனுக்கு மாலையர் ஓடுவாரா ஓடுகிற வேலைகிற வாழ்ப்பகிற ஆனவரும் ஆரிய முத்துப்படத்துக்கு கைப்பிடிச்சு கொடுத்தா மாமனார் இரண்டு கையை பிடித்து கொடுத்தா ஏதிங்க வாங்க அப்படியே ஒரு நிமிஷம் குப்பி எடுத்துருந்தா ஏதிங்க அப்படியே ஏதிங்க நீங்க அப்படியே கையை சக்குன்னு பிடிச்சுக்கோங்க கையை விட்டுறாத சொன்ன பிறகு விடணும் நீங்க அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கணும் நின்னுங்க மாப்பிள்ளைக்கு இல்லையா கையில சந்தம் தடிங்க கையில போடுங்க
சரி பெரியவர்கள் பூரா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு திருநாறு பசங்க தாமரத்துக்கு அப்படி மொய் வச்சு திருநாறு பசங்க எல்லாரும் வாங்க பால் குடிக்கமா அது கொடுங்க பழம் பிச்சு விட்டுங்க நீங்க தான் பூசணும் அவசரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கலாம் மறு கல்யாணம் பார்த்துருக்கீங்களா பால் கொஞ்சம் பொருள் சுத்தி வரட்டும் மனோட சுத்தி வந்த ஐயா மாமனார் முதல்ல முதல்ல மாமனார் என்ன பூசுங்க மாப்பிள்ள பூசாரு மாமனாரு குழம்பு போடுங்க அடே மனவரைச்சு கொலை பண்ணுங்க மனவரைச்சு ஒரு சோடி புயல் போலத்தான் காலம் முழுக்க சென்று பாடணும் பொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வளர்ந்து இங்கு வாழணும் சோதவனுக்கு ஒரு சோடி புயல் போலத்தான் சென்று பாடணும் பால் பார்த்து கொடுங்க மாமா முறுக்கு இனிமே திருநாள் பூசுங்க எல்லாரும் வந்து திருநாள் பூசிட்டு பூசிட்டு அப்படியே தட்டில் எல்லாரும் போதுன்னா விடுங்க போவோம் அந்த பூவை மட்டும் தட்டு என்ன அப்படியே வாங்க இப்படி போட்டு அப்படியே போயிருங்க தட்டை எடுத்துட்டு அப்படியே சுத்தி வந்து காணிக்க பிரிக்க மாட்டேன் அது தட்டை எல்லாரும் போதுன்னா பிரிஞ்சு போகும் நேரம் நீ அப்படியே சும்மா பூ மட்டும் எல்லாரும் சும்மா தூரத்தில் நின்று போடுங்க எல்லாரும் போது தனியா நின்று தண்டையே போகாதீங்க சும்மா மொத்தம் அந்த பூ அதை பாட்டு போடுங்க
தாம்பளக்கு என்ன இல்லை கூட்டத்தில் போங்க கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு அது வைக்க பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிக்கிட்டு இந்த சீதனத்தை பூரா எடுத்துக்கிட்டு வேஸ்டி துணியெல்லாம் எடுத்து வெள்ளி மேடை கிட்ட வந்துடும். எங்களுக்கு நீங்க தான் கொண்டு வந்து தரணும். வாங்க வெடி இருக்குதா வெடி இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை கையில கொடுங்க. ஒரு ரெண்டு தாங்க முடியும். எல்லாரும் வாங்கிட்டு போயிடாதே. ஆரிய முத்துப்பட்டு மொம்மக்கா திமக்கா நடுவில் விட்டு கும்மி எடுத்துருங்க. கல்யாண வாசல் ஆகணும். அப்படியே நின்னுங்க போயிடாதீங்க. ஐநூறு ரூபாய்க்கு 50 ரூபாய் வைக்கக்கூடாது, 5 வைக்கக்கூடாது, 100 ரூபாய்ங்க. மாமல்ல மத்தியில மெனுக்கு உங்களை சுத்தி கும்மி அடிக்கிட்டே புத்தி நீங்க மத்திய அடிக்கிறேன். சுத்தி கும்மி அடிக்க 3 பேரையும் உள்ள கும்மி அடிங்க. அம்மாவை பார்த்து நின்னுங்க, நீங்க அப்படி நின்னுங்க. 3 பேரும் அப்படி இருக்கட்டும். அம்மனை பார்த்து இருக்கட்டும். மாப்பிள்ள அம்மாவை பார்த்துருங்க, அம்மாவை பார்த்துருங்க. 3 பேரும் அப்படி நின்னுங்க.
ஆரிய முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்கா தும்மக்காக்கு கல்யாணம் முடிந்த உடனே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் கல்யாண வாசல உடனே திருக்கல்யாண வாசல ஆக்க வேண்டும் என்று என்ன விதமாகவே கும்மி அடித்து உழவார் தெரியுமா? அம்மா கும்மி அடிப்பன கும்மி ஏறி ஒரு உழவ போட்டு கும்மி ஏறி உழவ போட்டு கும்மி ஏறி திருக்கல்யாணத்து பாடி பாடி கும்மி ஏறி உழவ போட்டு கும்மி ஏறி ஆரியப்பட்டன வாருங்களே இங்க ஆனந்த குழவ போடுங்களே ஆரியப்பட்டன வாருங்களே இங்க ஆனந்த குழவ போடுங்களே ஆனந்த குழவி போடுங்களே திருக்கல்யாண கீழ பறந்து கும்மி அடிக்கலாம் மக்கா பாருங்க நல்லா புகழ்ந்து கும்மிய கொட்டுங்க மக்கா பாருங்க நல்லா புகழ்ந்து கும்மிய கொட்டுங்க புகழ்ந்து கும்மிய கொட்டுங்க மகளை கூட பொம்பக்கா துமாக்கு பறந்து கும்மி அடிக்கலாம் ஆளே கும்மி வண்டி மலர வரத்துங்க மங்கையர் கும்மிய கொட்டுங்க ஆரிய முத்து பட்டன நீங்க வாழ்த்து கும்மி அடிக்கலாமா போட்டு கும்மி மக்கா கல்யாணத்துல நீங்க புகழ்ந்து கும்மிய கொட்டுங்க வாசலத்துக்குள்ள வாசலம் திகழ்ந்து கும்மி அடிக்கலாமா கும்மியடி ஒரு உழவ போட்டு கும்மியடி மக்கா ஆரிய பட்டண ஆனந்த பொம்மக்கா திம்மக்கா ஆரிய மட்டுப்பட்ட என்றைக்கும் அம்மாரோட அருளாள சிவனார் கிருபையாள இந்த கல்யாண வாசலாக என்றைக்கு திருவாலயத்திலே அம்மா புகழோடு வாழ்வார் என்று பிரார்த்திக்கும் கூட்டு போங்க வீட்டுக்கு கூட்டு போங்க வீட்டுக்கு கூட்டு போங்க யார் வீட்டுக்கு கூட்டு போங்க